அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்ல பெருமான் வகுத்தளித்த சுத்தசன்மார்க்க நெறியினை தமது சொற்பொழிவுகளின் மூலமாகவும் நூல் வடிவிலும் வெளியிட்டவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் தயா விளக்க மாலை என்ற ஒரு அற்புதமான பதிகத்தை இயற்றியிருக்கிறார்கள். இன்றைய நாளிலே தெய்வ வாழ்வு 41வது பாடலுக்கு அவர்கள் அளித்த உரை விளக்கத்தினை காண்போம். சொற்பொழிவு நாள் 20/12/1981. இன்று 41வது பாடலுக்கு உரை விளக்கம் காண்போம். சென்ற வார பாடல் கருத்துறக் கேட்டு சார்வீரே என முடிவடைந்து இவ்வார பாடல் கேட்டவையெல்லாம் கேண்மையிற் கொடுக்கும் என தொடங்கப்பட்டுள்ளது. கேட்டவையெல்லாம் கேண்மையிற் கொடுக்கும் கேள்வனை கிளர்ந்துளே கருதி பாட்டவை கொண்டு பரிவுடன் பாடி பத்தி செய்திருப்பிரேலிங்கே நாட்டவர் நயப்ப வீட்டவர் வியப்ப நல்ல வாழ்வுற்றிலாமே தாட்டலந்தந்து என்னை வாழ்வித்த தயாநிதி கடவுளர் இவரே. கேட்டவையெல்லாம் கேண்மையிற் கொடுக்கும் கேள்வனை கிளர்ந்துளே கருதி என்னும் வரிகளில் பரம்பொருளாம் இறைவன் நாம் கேட்டவையெல்லாம் கொடுப்பவர் என்று சொல்லப்படுகின்றது. இறைவன் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் வழங்கி கொண்டுதான் உள்ளார். ஆயினும் மனித மனம் திருப்தி அடைவதில்லை. இதை கேட்டோமே அதை கேட்டோமே கிடைக்கவில்லையே என ஏங்கி தவிக்கின்றது. நாம் எது வேண்டினும் வேண்டாமல் இருப்பினும் நமக்கென உள்ளதை இறைவன் வழங்கி வாழ்வித்து கொண்டே உள்ளார். மேலும் நாம் இறைவனிடம் வேண்டும் வேண்டுகையானது நமக்கு நன்மையை வழங்குமோ தீமையை பயக்குமோ என்பதை பற்றியும் பின்னால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பற்றியும் நாம் அறிய மாட்டோம். ஆனால் இறைவன் அவற்றை நன்கு அறிவார். ஆகையால் நாம் கேட்பது அனைத்தும் கிடைப்பதில்லை. நன்மையானவைகளை வழங்குவார். பின்னால் தீமை வரும் இருந்தால் அது தடை செய்யப்படும். இவ்வுண்மையை உணராமல் நாம் பிடிவாதமாக எதையாவது வேண்டி பெறினும் அதனால் தீமையே விளையும். இறைவனிடம் பொன்னையும் பொருளையும் வேண்டி பெற்றாலும் அவரது அருளை பெறாவிடில் அதனால் ஒரு பயனும் இல்லை. அளவுக்கு மீறி பொருள் இருப்பினும் துன்பம் வறுமையால் வாடினாலும் துன்பம். எனவே நம் வாழ்க்கைக்கு தேவையான அளவு இருந்தால் போதும். நாம் இறைவனிடம் அருள் அல்லது தயவு ஒன்றையே வேண்டி பெறுவோம். அந்த தயவே நமக்கு வேண்டிய பிற எல்லாவற்றையும் வழங்கி வாழ்விக்கும். இறைவன் இல்லாத இடம் இல்லை. அவரது அருள் இல்லாத செயல் இல்லை. ஆகையால் அப்பரம்பொருள் ஒவ்வொருவருக்கும் வேண்டியவற்றையும் வேண்டாதவற்றையும் அவரே அறிவார். இக்கருத்தை மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் விளக்கியுள்ளார். வேண்டத்தக்கதறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார்க்கரியோய் நீ வேண்டி என்னை பணிகொண்டாய் வேண்டி நீயாதருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டின் அல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டென்னில் அதுவும் ஒன்றன் விருப்பன்றே. கேண்மையிற் கொடுக்கும் என்பதில் கேண்மை என்பது நட்பு, நட்பினால் அன்பினால் வழங்குபவன் என்ற பொருளை தரும். கேள்வன் என்பது தலைவன், நாயகன், கணவன் என்ற பொருளை தருகிறது. புற உலகில் ஒரு கணவன் ஆனவன் தன் மனைவிக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து கொடுப்பான். இங்கு கணவன் என்பது கண் ப்ளஸ் அவன் இறைவனையே குறிக்கும். இறைவன் எல்லோருக்கும் கணவன் ஆவான். ஆண் பெண் யாராக இருப்பினும் தேகம் பெண் கூறு ஆகும். ஆன்மாவானது ஆண் கூறு ஆகும். எனவே ஒவ்வொரு ஆன்மாவும் ஆணாகவும் தேகமே பெண்ணாகவும் கொள்ளப்படும். கிளர்ந்துள்ளே என்பது உள்ளே ஒளிர்ந்து கொண்டுள்ள இறைவன் என்பதை குறிக்கும்.
அகண்ட வெளிமுற்றிலும் நீக்கமர நிறைந்துள்ள இறைவன் அணு அணுதோறும் தன் முழு இயல்போடு விளங்கி கொண்டுள்ளார். அவர் எவ்வுலகத்து எவ்வுயிருக்கும் எவர்க்கும் வேண்டியதை வேண்டியவாறு வழங்கி வருபவர். இதனை வள்ளல் பெருமான் வழங்கியுள்ள அருட்பாடல் 6ஆம் திருமுறை சிற்சபை விளக்கம் ஒன்றினால் அறியலாம். சோறு வேண்டினும் துகிலணி முதலாம் சுகங்கள் வேண்டினும் சுகமலாச் சுகமாம் வேறு வேண்டினும் இணையடைந்தன்றி மேவொணாதெனு மேலவர் உரைக்கே மாறு வேண்டிலேன் வந்து நிற்கின்றேன் வள்ளலேயுன்றன் மனக்குறிப்பறியேன் சாறு வேண்டிய பொழில் வடலரசே சத்திய சபை தனிப்பெரும் பதியே. முன்னோர்கள் ஞானிகள் யோகியர் எல்லாம் பரம்பொருளிடம் வேண்டியது பிறவாமையே. இறைவனும் அந்த அளவிற்கு அருள் புரிந்தார். ஆகையால் அவர்கள் எல்லோரும் கடவுள் உண்மையை ஏகதேசமாக அறிந்துணர்ந்து ஆன்ம நிலையில் அடங்கி போயினர். ஆனால் வள்ளல் பெருமான் வேண்டியது இரவாமை, அருட்ஜோதி வாழ்வு ஆகும். எனவே அவர் இறைவனின் முழு அருளையும் பெற்று அருட்பிரகாச வடிவோடு வழங்கி கொண்டுள்ளார். பாட்டவை கொண்டு பரி உடன்பாடி பத்தி செய்திருப்பிங்கி இருப்பீரெலிங்கே என்பதில் இறைவனை போற்றவும் துதிக்கவும் வேண்டிய பக்தி பாடல்களை நமது முன்னோர்கள் வழங்கிச் சென்றுள்ளனர். அவற்றை மன ஓர்மையுடனும் பக்தி உணர்வோடும் பாடினாலன்றி பயன் ஒன்றும் இல்லை. இப்பாடல் வரிகளில் பக்தி செய்திருப்பிரேலிங்கே என குறிக்கப்படுகின்றது. இங்கே என குறிக்கப்படுவது எங்கே? நமது சிறநடுத்தலமே ஆகும். புற உலகில் அகண்ட வான்வெளியின் எல்லையை யாரும் அறிய முடியாது. அதைப்போல எத்தனை கோடிக்கணக்கான ஆண்டுகள் வானை நோக்கி பயணம் செய்திடும் அது மீண்டும் மீண்டும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதன் உயரமும் யாரும் அறிய முடியாத ஒன்று. இப்படி எல்லையில்லா வான்வெளி முற்றும் நிறைந்துள்ள அருட்பெரும் ஜோதிபதியே நம்மில் சிறநடுத்தலத்தே தகராகாச வெளியில் ஒளி விளக்காக இருந்து ஒளிர்கின்றார். அந்த கடவுள் ஆன்ம ஒளியை சார்ந்து கொள்ள வேண்டும். இதற்கு முந்திய பாடலிலேயே கேட்டு சார்வீரே என சொல்லப்பட்டது. அவ்வாறு சார்ந்து நின்று ஒளி நிலையில் இருந்து வேண்டும்போது எல்லாமும் கிடைக்கும். தேகமே நான் என எண்ணிக்கொண்டு இறைவன் எங்கேயோ இருப்பதாகவும் அதனை தேடி அடையப் போவதாகவும் எண்ணி வீண் போகிறோம். நான் என்ற தற்போதம் நீக்கும் போதுதான் எல்லாவற்றையும் இறை வடிவாக காணும் தன்மை பெற முடிகிறது. இத்தன்மை வெறும் மன அறிவு கல்வி அறிவு கொண்டு அறியக்கூடியதென்று ஒருமையும் தயவோடு கூடிய வாழ்வும் மேற்கொள்ள வேண்டும். நாம் பெற்றுள்ள இவ்வுடல் உயிர் மெய்யறிவு எல்லாமே இறைவனின் அருட்சக்தியேயாகும். தூல தேகத்தின் உதவி கொண்டு இறை உண்மையை உயிர் உணர்வில் உணர வேண்டும். மெய்யறிவு விளக்கம் பெறுதல் வேண்டும். இவ்வாறு கடவுள் உண்மையை உணரும் வாய்ப்பு இம்மனித பிறப்பில்தான் கிடைத்துள்ளது. இப்பிறவியில் கிடைத்துள்ள தூல உடலை தடையென கருதி நீக்கிவிட்டால் உயிர் உணர்வு ஆன்ம நிலையில் அடங்கி எவ்வித அனுபவமும் பெற இயலாமல் போய்விடுகிறது. புற உடல் தூல தேகம், உயிர் உணர்வு சூக்கும தேகம், மெய்யறிவு காரண தேகம். இம்மூன்று நிலைகளில் நடுவான உயிர் உணர்வு நிலையில் இறைவனின் அருட்சக்தி உணரப்பட வேண்டும். அந்த அருள் தன்மையே புற உடலையும் சார்ந்துவிடும் போது தூலதேகம் சுத்த தேகமாகவும் சூக்கும தேகம் பிரணவ தேகமாகவும் காரண தேகம் ஞான தேகமாகவும் மாறுகிறது. நடுவிருந்து கொண்டுதான் மற்ற இரு நிலைகளையும் பெற முடியும். இப்பாடலின் 4வது வரியில் பத்தி செய்திருப்பிரேலிங்கே என சுட்டப்படுகின்றது. பக்தி என்பது இறைவனை முன்னிலைப்படுத்தி ஒளிநிலையை நினைந்து அதனோடு சார்ந்து கொள்ளல் வேண்டும். வெறும் மனோ கற்பனையினாலோ வெட்ட வெளியிலோ எதையும் காண முடியாது. சுவரை வைத்துக்கொண்டு சித்திரம் வரைய வேண்டும். வெறும் வெளியிடத்தில் சித்திரம் தீட்ட முடியுமா? எனவே இறைவனை முன்னிலையாக கொண்டு பக்தி செய்தல் வேண்டும். மேலும் இவ்வரியில் இங்கே என குறிக்கப்படுகின்றது. இலக்கணத்தில் அருகில் இருப்பவர்களை இருக்கும் பொருளை இவன் இவள் இது என குறிப்பர்.
தொலைவில் உள்ளவர்களை உள்ளவற்றை அவன் அவள் அது என குறிப்பர். இவ்விரண்டிற்கும் இடைப்பட்டதை உவன் உவள் உது என குறிப்பர். இது செய்யுட்பகுதியில் அதிகமாக வரும். இந்த இடைநிலைதான் தேகநிலையில் அக உயிர் உணர்வு நிலையாகும். உயிர் உணர்வு நிலையில் உணர்ந்ததைத்தான் இங்கு என குறித்தனர் பெரியோர். திருஞான சம்பந்தர் ஞானப்பால் உண்டு தம் அகத்தே கண்டு உணர்ந்த இறைவனை புறத்தே இங்கு என சுட்டி காண்பிக்கின்றார். இதனை அவரது பாடலாலேயே அறியலாம். அப்பாடலில் பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே என சுட்டி காண்பிக்கிறார். தொடுடைய செவியன் விடையேறி ஓர்த்து வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் எடுடைய மலரான் முனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே. ஆன்மா அறிவுமயமானது, ஜீவசக்தி உணர்ச்சிமயமானது. எனவே கடவுள் உண்மை ஜீவசக்தியாம் உயிர் உணர்வில் முதலில் உணரப்பட வேண்டும். இதற்கு பக்தி மட்டும் போதாது, தயவு நிரம்பிய உள்ளத்தோடு மற்ற ஜீவர்களுக்கு உதவ வேண்டும். உணவு கொடுத்து உயிர் விளக்க பணி செய்யலாம். உயிர் விளக்கம் பெறுவதால் ஜீவ உணர்ச்சி விளக்கமும், அதற்கு மேல் அவர்கள் இறை உண்மையை அறிந்து அறிவு விளக்கம் பெறுமாறு உதவுதல் வேண்டும். உணவு கொடுப்பது இயலாதவர்க்கு செய்ய வேண்டிய பணி. உடல் நலத்தோடு உழைக்கும் நிலையில் இருப்பவர்க்கு வேலை வாய்ப்பு கொடுத்து உதவலாம். இயன்றவரை பொருளாலோ உழைப்பாலோ உதவ வேண்டும். இயலாத போது மனத்தால், செயலால், சொல்லால் உதவ வேண்டும். இவ்வாறு எண்ணம், சொல், செயல் எல்லாம் தயவு நிரம்பி வாழும்போதுதான் கடவுள் தயவை பெற முடியும். இதனால் தயவு இருவிதமாக ஜீவதயவு எனவும் கடவுள் தயவு எனவும் குறிக்கப்படும். தயவு இது ஜீவதயவை குறிக்கும். இச்சொல்லின் ஈற்றெழுத்து உ, இவ் ப்ளஸ் உ என்னும் மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்தது. இவ் என்பது அருட்ஜோதி வடிவம், உ என்பது அருள் ஐந்தொழில் செயல்களையும் குறிக்கின்றது. இதில் மனித வாழ்வுக்குரிய வடிவோடு கூடிய செயல்கள் நடைபெறுகின்றன. தய உ இது கடவுள் தயவை குறிக்கும். இச்சொல்லில் கடைசி எழுத்து உ என்னும் உயிர் எழுத்து மட்டுமே. இதில் வடிவம் கிடையாது. இந்த உகரம் புற உலகில் மகா பிரபஞ்சம் முழுவதும் நடைபெறும் ஐஞ்செயல் காரியங்களை குறிக்கும். உகரத்தின் நீண்ட கோடு அருட்ஜோதியின் அருள் ஒளிக்கதிர் நீண்டு அண்டாண்டங்களுக்கும் செல்லக்கூடியது. எவ்வுலகத்து எவ்வுயிருக்கும் எல்லா நலனும் வழங்கி கொண்டுள்ளது. எனவே அகம் ஒளிர் தயவு ஒளியை சார்ந்து கொண்டு தயவு வாழ்வு மேற்கொள்ளும் போது நாட்டவர் நயப்ப வீட்டவர் வியப்ப நல்ல வாழ்வுற்றிடலாமே என்று விவரிக்கப்படுகின்றது. நாட்டவர் என்பது இவ்வுலக மக்களையும், வீட்டவர் ஜீவன் முத்தி நிலையில் இருப்பவர்களே வீட்டவர் ஆவர் என்பதும் மேலுலக தேவர்களையும் குறிக்கும். இவ்வுலக மக்களும் தேவர்களும் வியக்கும் வகையில் நித்திய வாழ்வை பெற்றிடலாம். தேவர்கள் வியக்க காரணம் என்ன? ஏனெனில் மனிதர்களுக்கு கிடைக்கும் பேறு தேவர்களுக்கு கிடைப்பதில்லை. காரணம், அவர்கள் ஒளி உடம்பு கொண்டவர்கள், அவர்களுக்கு தூல தேகம் இல்லை. எனவே மனிதருக்கு உரிய சிறநடுத்தலம் ஜீவகுணங்கள் இல்லை. ஆகையால் அவர்கள் எத்தனை 1000 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் சுகபோகங்களை அனுபவித்தாலும் இறைவனை அடைய முடிவதில்லை. ஆகையால் அவர்களும் இப்பூவுலகில் வந்து மனிதராக பிறந்து இறைவனை அடைய இயங்கிக் கொண்டுள்ளார்கள். வள்ளல் பெருமான் மனித பிறப்பில் இருந்து இறை உண்மையை முழுமையாக அறிந்துணர்ந்து அருட்பிரகாச வடிவும் நித்திய வாழ்வும் பெற்று விளங்குவதை தேவர்களெல்லாம் வியந்து போற்றுகின்றனர் என்பதை அவரது பாடல் வரிகளால் அறியலாம். சிற்றபையும் பொற்சபையும் சொந்தமெனதாச்சு, தேவர்களும் மூவர்களும் பேசுவதென் பேச்சு, இச்சமய வாழ்வில் என்னை இனியேச்சு, என் பிறவி துன்பமெல்லாம்
இன்றோடே போச்சு. வள்ளல் பெருமான் பிரணவதேக நிலையில் இருந்து கொண்டுதான் அக ஆன்ம சிற்சபை உண்மையினையும் புற உலக மகா பிரபஞ்ச பொற்சபை உண்மையினையும் உணர்ந்து பேரின்ப நிலையை பெற்றார். தான் பெற்ற இந்த அருள்நிலையை எல்லோரும் பெற வேண்டினார். தாட்டலந்தந்து என்னை வாழ்வித்த தயாநிதி கடவுளர் இவரே என போற்றப்படுகின்றது. தாட்டலம் என்பது தாழ் ப்ளஸ் தலம் என பிரியும். தாழ் இறைவனின் திருவடி, அத்திருவடி விளங்கும் தலம் இடம் நமது சிறநடு சிற்றம்பலமாகும். இறைவனின் திருவடிகள் ஊன்றிய திருவடி, தூக்கிய திருவடி என்று சொல்லப்படும். அகமாகிய ஆன்மாவில் உள்ள அருட்சக்தி ஞானம் ஊன்றிய திருவடி எனவும், புற பிரபஞ்ச தோற்ற விளக்கம் முழுவதும் தூக்கிய திருவடியாகவும் சொல்லுவர். அகண்ட மகா பிரபஞ்சம் முழுவதும் அணு அணுதோறும் நிறைந்து விளங்கும் இறைவன் நாம் கண்டுகொள்ளுமாறு நமக்குள்ளே தனது தாள்களை பதித்துள்ளார். ஒரு மிகச்சிறிய அணுவினுள் கடவுளின் முழு இயல்பும் பூரணத்துவமும் அடங்கியுள்ளதால் அகமாகிய ஆன்ம உண்மையை அறிந்து கொண்டால் அங்கிருந்தே இம்மகா பிரபஞ்சத்தின் உண்மை முழுவதையும் அறிந்து கொள்ள முடியும். இறைவனின் தாள்கள் நமக்குள்ளேயே இருந்தும் உண்மை அறியாத காரணத்தால் அடிமைகளாக இருக்கின்றோம், தொண்டர்களாக இருக்கின்றோம். கடவுள் திருவடியை நாமாகிய உண்மையை அறிந்து கொண்டபோது அடியன் அடியேன் என விளங்குகின்றோம். கடவுள் உண்மையை உணர்ந்து அவரோடு அவரது திருவடியோடு சார்ந்து அது மயமாகும்போதுதான் அடிகள் ஆகின்றோம். ஆளுடையார் என இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். சைவ பெரியார்கள் நால்வரையும் திருஞான சம்பந்தர் ஆளுடைய பிள்ளையார் எனவும், ஆளுடைய அரசுகள் திருநாவுக்கரசர், சுந்தரர், ஆளுடைய நம்பிகள், மாணிக்கவாசகர், ஆளுடைய வடிகள் எனவும் ராமலிங்கடிகளார் திருவருட்பாவில் குறித்து பாடியுள்ளார். நமது அக ஆன்மாவில் விளங்கி கொண்டிருக்கும் திருவடிகளை பற்றி கொண்டு தேகப்பற்றுகளை தவிர்த்து தயவு வண்ணமாய் வாழ்ந்து தயாநலம் பெறுவோம். இந்த 41வது பாடலின் பொருள் இப்புத்தகத்தில் சுருக்கமாக வழங்கப்பட்டுள்ளது. இதோ இந்த தயாநிதி தெய்வம்தான் நாம் கேட்பவை யாவும் உவந்து வழங்க உள்ளது. ஆகையால் உள்ளுணர்ச்சியார் கண்டு முன் நின்று துதிபாடி பக்தி செய்து இருந்தால் தயாநலம் பெறலாம். அந்த நல்வாழ்வை நாட்டு மக்களும் வீட்டு நிலையில் வாழ்நரும் வியந்து ஏற்க வருவர். சத்விசாரத்தால் புருவனோடு இருந்து சிறநடுச் சோதியை முதலில் பாவித்து நிற்க பழக வேண்டும். உள்ளொளியே எல்லா தெய்வங்களின் உண்மையாய் இருத்தலின் நாம் விரும்பும் எந்த ஒரு தெய்வமாகவும் கருதி அதற்குரிய பாட்டுக்களை கொண்டு துதிக்கலாம். புறத் தெய்வ சந்நிதியில் தூலமான தெய்வ வடிவத்தை கண்டு போற்றுவதால் மனத்தில் புறத் தோற்றமே நிற்கும். அதோடு ஒன்றிவிட்டால் உலகியலில் வாழ முடியாது போம். ஆனால் உள்ளொளியிற் கூடி அதுவாய் இருந்து கொண்டு அது வாழ்விக்க வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். நம் சுத்த நெறியில் உள்ளொளி தயவாக இருந்து செயல்புரிந்து கொண்டே உள்ளதாலே நாமும் அதன் மயமாய் இருந்து கொண்டு தயவு செய்து இருத்தல் நித்திய வாழ்வு முறையாகும். இப்படி அகமிருந்து அனகமாக வாழ்கின்ற வரைதான் உலக மக்களும் சரி மற்ற எவரும் எதுவும் அறிந்தோ அறியாமலும் கூட நன்மையை செய்து கொண்டிருத்தல் கடவுள் ஆணையாம். இப்படி அக நின்று வாழ்விக்கின்ற கடவுளைத்தான் தயா ஞானத்தால் தயாநிதி கடவுளர் இவரே என கண்டுகொள்ளச் செய்கிறது இச்செய்யுளின் முடிபொருள். தயவு. அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.